வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, என்னோட ஜாதகத்துல மாரக திசை நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ம். அதனால இன்னும் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு பலன் எதுவும் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. என்னோட ஜாதகத்தை எடுத்து மூடி வச்சுட்டாருங்க. சரி. மாரக திசைனா என்னங்க ஐயா? மாரக திசையில என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருங்களா? இல்ல நான் செஞ்ச புண்ணியம் என் உயிரை காப்பாத்துங்களா? தெளிவான விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. கரெக்டா? உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஜோதிடர் வந்து மாரக திசை நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாரக திசை மாரகம் செய்யுமா, இல்ல நான் செய்த புண்ணியத்தினால நான் தப்பிச்சுக்க வேணாம் அப்படின்னு உங்களோட கேள்வி. கரெக்டுங்களா? ஆமாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க பாருங்க, இந்த விளக்கத்தை கேட்டதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு மேச லக்கணம், யாராவது ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒரு மேச லக்கணம் இந்த மாரக திசை நடக்கிறக்காக சொல்றேன். மேச லக்கணக்காரர்களுக்கு மாரக திசை யாருன்னு கேட்டீங்கன்னா 2-7 தான் மாரக திசை. அப்படின்னு என்ன? மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது சுக்கிரன், அதே 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா அது சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் தான் மாரகாதிபதி. அப்ப 20 ஆண்டு காலம் ஒரு ஜாதகத்துல அவருக்கு சுக்கிர திசை நடக்கும். அப்ப 20 ஆண்டு காலத்துக்குள்ள இவருக்கு இந்த மாரக திசை நடக்கும் போது மாரகம் செய்யுமா அப்படின்னு நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டா இது மாரக திசை நடக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த மாரக திசையினால நம்மளுக்கு விளைவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்கம்மா, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மாரக திசை நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. 20 ஆண்டு காலம் நடக்கும் போது திசா புத்திகள் மாறுமா மாறாதா? ஒரு திசையில 9 புத்தி இருக்குது. கரெக்டுங்களா? ஒரு திசையில 9 புத்தி இருக்கு. அப்போ இந்த சுக்கிர திசை வந்து ஒரு மனிதனை கொல்ற மாதிரி இருந்தால் இந்த மேச லக்கணத்திற்கு 7ஆம் இடம் 2ஆம் இடம் வந்து மாரக திசையா இருந்தா 20 வருஷம் சுக்கிர திசையில இவங்க தாத்தா செய்த புண்ணியம் ஒண்ணு இருக்கும் அல்லவா? கண்டிப்பாங்க. அவங்க அப்பா செஞ்ச புண்ணியம் ஒண்ணு இருக்கும், இவங்க எல்லாம் செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒண்ணு இருக்கும். இந்த மாரகம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மரண பயத்தை உண்டு பண்ணும். நீங்க செய்த புண்ணியம் தான் அந்த ஆயில வந்து தப்பிக்க வைக்கும். புரிஞ்சுங்களா? ஆயில வந்து தப்பிக்க வைக்கும். கண்டிப்பா தப்பிக்க வைக்கும். ஏன்னா 20 வருஷம் இருக்கிறதுனால அந்த 20 வருஷத்துக்குள்ள நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, ஒருத்தருக்கு மாரக திசை நடக்குதுன்னு சொன்னா அதுவே ஒரு பயமா மாறிடும்ல. உங்களுக்கு ஒரு மாரக திசைனாலே ஒரு மரண திசைன்னு அர்த்தம். மரணம் இருக்குதுங்க இந்த திசையில யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோ உங்களுக்கு வந்து அது கடுமையான ஒரு பாதிப்பு கொடுத்துருமல்ல, ஒரு பயந்தே நம்ம இதாயிருமல்ல. கரெக்டுங்களாமா? மரண பயத்தோட தானே வாழணும். அப்படி வராது. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனாலதான் இந்த இடத்துலதான் ஆய் சோமம்ங்கிறத எங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னா இதுக்காகத்தான் கொண்டு வந்து வச்சாங்க. புரிஞ்சுங்களா? ஆய் சோமம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு மாரக திசை நடக்கும் போது ஆயுளோமம் எதுக்கு பண்றதுன்னா, இந்த ஜாதகருக்கு இந்த மாரக திசை வந்ததுனால எனக்கு இந்த பூமியில நான் ரொம்ப நாள் நான் வாழணும், என்னுடைய எதிர்காலத்துல நான் நிறைய இந்த உலகத்துல சாதிக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், நான் புண்ணியங்கள் நிறைய பண்ணணும், தான தர்மங்கள் நிறைய பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ணி என் வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூலோகத்துல வாழணும்னு நினைக்கும் போது இந்த மாரக திசை வந்து என்ன கஷ்டப்படுத்துது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிற ஜோசியர்கிட்ட கேட்கும் போது ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, இந்த கால திசை நடக்கும் போது நீங்க ஒரு ஆயுசோமன்னு உங்களுக்காக பண்ணிக்கிங்க. அப்ப அவர் ஆயுளோமம் என்னன்னு பண்ணுவாரு, இந்த ஜாதகருக்கு இந்த பூமியில எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து இந்த ஆயுள் விருத்தி ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு கண்டத்திலிருந்து தப்பிச்சு, ரத்த சம்பந்தத்திலிருந்து தப்பிச்சு, விபத்திலிருந்து தப்பிச்சு இந்த பூலோகத்துல அவர் நீண்ட ஆயுளோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு வாழணும்னு சொல்லி ஒரு 4-5 பிராமணர்களை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணி கூட்டு சங்கல்பம் பண்ணி அந்த ஆயுள் மரண தோஷத்தை உடைக்கிறாங்கல்ல. புரிஞ்சுக்கலாமா? ஆயுள் ஹோமம் அது வந்து எங்க செய்யணும்? ஆயுள் ஹோமம் சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில்ல ஒரு ஜாதகருக்கு பண்ணலாம். புரிஞ்சுங்களா? 2வது, ஆயுள் ஹோமம் பண்றது எங்க பண்ணணும்னா ஆத்தங்கரையில வச்சு பண்ணலாம். நம்மளுடைய கர்மாவை கங்கையில கரைச்சு விடுறதுக்காகத்தான் பண்றோம். ஆயுள் ஹோமம் ஒரு ஆத்தங்கரையில வச்சு பண்ணலாம். சாகாத வரம் பெற்றவர் சபரிமலை ஐயப்பன் சன்னதியில வச்சு பண்ணலாம். உங்களை காத்துட்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய கோயில வச்சு ஆயுள் ஹோமம் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களாமா? இப்ப சுக்கிர திசை அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க, கோள் மேதை சூறா கொண்டு கல்லியன் கொள்ளுவான், 7ல் 2 கொடியோர்கள் அதில் விட்டுட்டு அவனே கொல்ல திடனாவான். இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? கோள் மேதை சூறா கொண்டு கல்லியன் கொள்ளுவான், 7ல் 2 கொடியோர்கள் அதில் விட்டுட அவனே கொல்ல திடனாவான். இந்த விளக்கம் உங்களுக்கு புரியுதா? புரியல. ரைட்டு. இப்ப நான் அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மேச லக்கணம் சுக்கிர திசை மாரகன்னு சொல்லிட்டேன். அப்ப கோள் மேதை சூறா கொண்டு கல்லியன் கொள்ளுவான் அப்படின்னா சூரான் அப்படின்னா சுக்கிரன்.
அவருக்கு வந்து கல்லியன் கொல்லுவான் அப்படின்னு அது வந்துருச்சு. அந்த காலத்துல முனிவர்கள் சித்தர்கள் இதை எழுதி வச்சுட்டாங்க. சரி. சுக்கிரனை வந்து சூரான்னு எழுதி வச்சுட்டாங்க. சுக்கிரனை சூரான்னு எழுதுவாங்க, அசுரர்னு எழுதுவாங்க, இப்படி எழுதுறாங்கல்ல. அதனால சூரான் கொல்லுவான் அப்படின்னு உன்னை காமிச்சிட்டாங்களா? ஆமாங்க ஐயா. கோல் மேதை சூரான் கொண்டு கல்லியன் கொல்லுவான். அந்த திசை நடக்கும் போது அவன் கொல்லுவான். சுக்கிர திசை வந்து கொல்லும்னு சொல்லுது. ஆமாங்க. இன்னொரு வார்த்தை பாருங்க, கொடியோர்கள் அதிலுற்றிட அவனே கொல்ல திடனாவான் அப்படின்னு. என்ன கொடியோர்கள்னா யாரு? இவருக்கு மேல இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் ராகு, கேது, சனி, செவ்வாய், இவங்க யாராவது அந்த சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலோ இல்ல அந்த சுக்கிரன் வீட்டுல இருந்தாலோ அப்பதான் அந்த திசையில வந்து அவருக்கு வந்து விபத்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? நல்ல புரியுதுங்க ஐயா. கோல் மேதை சூரா கொண்டு கல்லியன் கொள்ளுவான் 7 2 அத 2 7 மாறகன்னு சொல்லிட்டேன். அதான் அது கூட வருது. கோல் மேதை சூரா கொண்டு கல்லியன் கொள்ளுவான் 7 2 கொடியோர்கள் அதில் உற்றிட அவனே கொல்ல திடனாவான். கொடியோர்களும் சேர்ந்து போயிடுச்சுன்னா அந்த அந்த மரண உறுதின்னு சொல்ல வருது. இப்ப உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க. மரணத்துக்கு வந்து எல்லாத்தோட ஜாதகத்திலையுமே அப்பாவுக்கு வந்து ஒரு ஆயுள் கெட்டு போகுதுன்னு சொன்னால் பிள்ளையோட ஜாதகத்துல தெரியும், பொண்டாட்டியோட ஜாதகத்துல தெரியும், பெத்த தாயோட ஜாதகத்துல தெரியும், தகப்பனோட ஜாதகத்துல தெரியும், அந்த ஜாதகத்திலையும் தெரியும். இத்தனை பேரும் சேர்ந்துதான் ஒரு மரணத்தை நிர்ணயம் பண்ண முடியுமா ஒழிஞ்சு ஒரு ஜாதகருக்கு மட்டும் அவருடைய ஜாதகத்திலேயே ஆயுள் கெட்டு போச்சுன்னு எடுக்கவே முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் ஜாதகம் பார்க்க வந்தா அப்பாவுக்கு ஆயுள் நல்லா இருக்குதான்னு பாருங்கன்னா ஒரு ஜாதகத்துல அப்பாவுக்கு ஆயுள் பாகம் கொஞ்சம் சரியில்லாம இருக்குதுங்க, சின்ன பையனோட ஜாதகத்துல ஆயுள் நல்லா இருக்குதுங்கன்னு சொல்றாங்க. இப்ப தப்பிக்கிறாரா? அப்படிதான் கேக்குறாங்க ஐயா. ஒரு ஜாதகத்துல பாக்குறீங்க அப்பாவுக்கு வந்து விபத்தாயிட்டே இருக்குதுங்க அப்படின்னா சின்ன பையனோட ஜாதகத்துல தானே மரணம் இல்லாம இருக்குது, அது விபத்தோட முடிஞ்சு போச்சு அப்படி சொல்றாங்கல்ல. இது அதுக்கு தானே வருது. அதுக்குத்தான் குழந்தைகள் அந்த காலத்துல நிறைய பேர்த்த பெற்றுருவாங்க. நிறைய பேர்த்த பெற்று எல்லாத்தோட ஜாதகத்திலேயே கூட்டு திசையெல்லாம் நடந்ததுன்னா யாரோ ஒருத்தர் பிரிச்சு வைப்பாங்கல்ல. அப்ப 5 6 குழந்தைங்க இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கைய ஒருத்தரே நிர்ணயம் பண்ணாம அந்த ரத்தத்துல பிறந்தது ஏதோ ஒரு ஜாதகத்துல அவங்க அப்பாவுக்கு ஒரு உயிர் பாதிப்பு இருந்தாலும் கூட இன்னொரு குழந்தையோட ஜாதகத்துல உயிரை புடிச்சு வச்சுக்க முடியல. அப்படிங்களாங்க ஐயா. இந்த விளக்கம் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுங்க. புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லட்டுமா? இந்த தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோழி வளர்த்துவாங்க, பாத்திருக்கீங்களா? கோழி, ஆடு, மாடு பாத்திருப்பீங்க. காலையில பார்த்தா கோழி செத்து போயிடும், ஏதோ ஒரு கோழி செத்து இருக்கு, பாம்பு கொத்தி செத்துருச்சு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி அந்த கோழி தூக்கி வெளியில போடுவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பாத்திருக்கேன். அப்படின்னா என்ன, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மரணம் நடக்கும்னு இருக்குது, அவரோட மரணத்தை அந்த கோழி ஏத்துக்குச்சு. அப்படிங்களாங்க ஐயா. அது உயிர் தானே. அப்ப அந்த வீட்டுல ஒரு ஆத்மா ஒண்ணு உயிர் போகணும்னு இருக்குது, உள்ள போகாம வெளியே இறந்துருச்சு. அதனால ஜீவராசியில உடலற்றது உயிரற்றதுன்னு சரியா போச்சுங்களா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுன்னு சொன்னீங்கல்ல. அப்ப இந்த இடத்துல கோழி செத்தது, இதே உள்ளுக்குள்ள போய் ஒரு ஆத்மா செத்துறது என்ன ஆகுது, இன்னொரு உயிர் போயிருந்தா என்ன ஆகுது, பெரிய உயிர். இந்த இடத்துல இதனாலதான் அந்த காலத்துல ஆடு கோழி எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு மீன் ஒரு வீட்டுக்குள்ள செத்துட்டாலும் கூட எனக்கு வர வேண்டிய உயிர் மீன் செத்துருச்சுன்னு அது ஏத்துக்குச்சு அப்படிங்கிறாங்கல்ல. இது ஜீவராசி வச்சுதான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க. இப்ப புரியுதுங்களா? நாய் ஊளை விடுது, எங்க இந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் வீட்டுல வந்து ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க மாட்டோம் தெரியுது, எல்லா நாளும் நாய் ஊளை விடாது. அந்த ஏரியாவுல அது பாட்டுக்கு நாளை ஊளை விடுது, அப்ப அதுக்கு தெரியுதுல்ல. அதே போல ஆடு, கோழி, மாடு, இந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கெல்லாம் எல்லா விதத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த மனிதர்களை வாழ வைக்குது. இதுதான் மாரக திசை. நாம் செய்த புண்ணியத்தை பொறுத்துதான் பாதகம் மாறணும். இப்ப உங்களுக்கு இந்த விளக்கம் புரிஞ்சுதுங்களாமா? இப்ப ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருச்சுங்க. இதுதான் உங்களுடைய மாரக திசை. அதனால ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கும் ஒரு மாரக திசை வரும். அவங்க செய்த புண்ணியம், அவங்க அப்பா செய்த புண்ணியம், அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி செய்த புண்ணியம், அவங்க மூதாதிகள் செய்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்துதான் ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்தி ஒரு புண்ணியத்தோட இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சொல்றோம் ஒரு இத்தினூண்டு இவ்வளவு வித்தியாசத்துல நான் உயிர் தப்பிச்சுட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த இத்தினூண்டு வித்தியாசத்துல அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா செஞ்ச புண்ணியம் தான் அந்த இத்தினூண்டு வித்தியாசத்துல அவர் தப்பிச்சிருப்பாரு. இவர் சொல்லுவாரு நான் நேக்க இப்படி வளைச்சிருக்கேங்க, அப்படி இல்லை. ஐயா எனக்கு அடிக்கடி விபத்து ஏற்பட்டிருக்குங்க ஐயா, அதுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேங்க ஐயா. ரைட்டு. இதுக்கு நான் உன்னோட சொல்றேன். விபத்து வருது, ரத்த காயங்கள் ஏற்படுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆட்டு ரத்தம் வாங்கி மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு தானமா பண்ணுங்க. இந்த கர்மாவை அவங்க தீர்த்துருவாங்கல்ல. அப்படிங்களாங்க ஐயா. செவ்வாய்னா விபத்து, சரிங்க. செவ்வாய்னா தைரியம், வீரியம், வேகம். ஒரு வேகத்துல வந்து ஒரு விபத்துல வந்து அடிபட்டுருது,
சரி. அப்ப நம்ம உடம்புல இருந்து பிளட் வந்து நம்ம உடம்பை சேதாரப்படுத்துறதுக்கு பதிலா அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆட்டு ரத்தம் வாங்கி சரி யாரோ ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமைய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தானமா கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த ரத்த தோஷம் அதுல போயிருக்கலங்க. என்ன எப்படிங்க ஐயா இப்படி இது வந்து நம்ம உயிரையே காப்பாத்துங்களாங்க ஐயா? ஆச்சரியமா இருக்குங்க. அந்த உயிர் போய்த்தானே இந்த உயிர் தப்பிக்குது. நீங்க புதுசு ஒண்ணு கண்டுபிடிச்சு எடுக்கலையே. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆட்டு ரத்தம் தானம் கொடுங்கன்னா ஆடா இருக்கிறது அவங்களுடைய அமைப்பு. ஆனா அந்த உயிருடைய ஆத்மா போய்த்தானே இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க தானமா கொடுக்குறீங்க. அந்த கர்மா இன்னொரு பிரபஞ்சத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும்ல. இந்த விளக்க நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைங்க ஐயா. இது ஒரு வித்தியாசமா தான் இருக்குது இல்லைங்களா? இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரட்டு. இன்னும் உங்களுக்கு நிறைய பதிவுகள் நீங்க கேளுங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு விஷயத்த ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த பதிவுல அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருமையான கேள்வி கேட்டாங்க. ஒரு ஜாதகத்துல மாரக திசை நடந்தால் வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தோடு வாழணுமா அப்படின்னு கேட்டாங்க. பாசா படத்துல சொன்ன மாதிரிதான், வாழ்க்கையில பயம் இருக்குன்னு, ஆனா வாழ்க்கையே பயமாயிடக்கூடாது. இதுதான் மரண பயம். இதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை நோக்கி செல்லாம உங்க வெற்றியை நோக்கி செல்லுங்க. இன்னும் உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. அப்படி எல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டா உங்களுடைய பாதனை மேற்கொண்டு போகும் என்று சொல்லி இந்த பதிவை எல்லா மக்களும் பார்த்து ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன்லயே நான் ஜாதகம் பார்க்குறேன். இந்த யூடியூப்ல வரக்கூடிய சுப மாரிமுத்து யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய பதிவுகள் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வளம் பெறும் என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அன்புள்ள சுப மாரிமுத்து. நன்றி.